அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி மற்றும் 3ஆம் பிறை சேரக்கூடிய மிகவுமே அற்புதமான ஒரு நாள். ஒரு டம்ளர் தண்ணீருடன் இந்த எளிய பொருளை சேருங்கள். எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு பணம் சேரும். 1000% உங்கள் கடன் தொல்லை நீங்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. பொதுவாகவே 3ஆம் பிறையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் இன்றைய தினம் மார்ச் மாதத்தின் முதல் தேதி என்று நாம் செய்யக்கூடிய பணவசிய முறைகளுக்கும் அதீதமான பலனுண்டு. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 1ஆம் தேதியும் 3ஆம் பிறையும் சேருகின்ற நாள். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி 18 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 36 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த நேரம் தாங்க 3ஆம் பிறை தோன்றக்கூடிய பஞ்சாங்க நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இது போன்ற தாந்திரிக முறைகள் செய்யணும்னு கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இது போன்ற தாந்திரிக முறைகளை செய்யலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் அதீதமான கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் அல்லது பன்னீர் நீங்க எடுத்துக்கோங்க. பன்னீர் பயன்படுத்துவது இன்னமுமே விசேஷம். கிடைக்காதவங்க நீங்க நார்மல் பிளெயின் வாட்டர் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. கண்ணாடி டம்ளர் அல்லது மெட்டல்ல இருக்கக்கூடிய எந்த டம்ளர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் டம்ளர்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். பன்னீருக்கு பணவசிய ஆற்றல் அதிகம். சோ கிடைக்கிறவங்க நீங்க பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் நார்மல் தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசியை நீங்க எடுத்துக்கோங்க. பச்சரிசி கிடைக்காத பட்சத்துல சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3ஆம் பிறையினாலே அது சந்திர பகவானுடன் தொடர்புடையது. இந்த அரிசியும் பார்த்தோம்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம். அடுத்ததாக ஒரு 2 ரூபாய் நாணயம் மற்றும் 2 ஏலக்காய் நமக்கு தேவை. இப்ப இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணீர்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். முதலாவதாக அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு 2 ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 ஏலக்காய்களை நம்ம சேர்க்கணும். 2 ரூபாய் நாணயம் நம்ம சேர்ப்பதற்கான காரணம் எண் 2 சந்திர பகவானுக்கு உரியது. ஏலக்காய் உங்க எல்லாருக்குமே தெரியும், பணவசிய தாந்திரிகத்தின் மிகவும் முக்கியமான பொருள். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். சோ இப்போ இந்த டம்ளரை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டிக்கு பக்கத்துல வச்சிருங்க. அல்லது நீங்க படுக்கும் அறையில கூட வைக்கலாம். வீட்டினுடைய ஹால் பகுதி, நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட வைக்கலாம். அறையினுடைய ஏதாவது ஒரு கார்னர்ல மூலையில நீங்க வச்சிருங்க. இதை மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். இன்றைய இரவு முழுவதுமே அது அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் நீங்க காலையில் எழுந்தவுடன் அந்த 2 ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற
மற்ற பொருட்களை நீங்க மணல் சார்ந்த பகுதியில வீட்டுக்கு வெளியே நீங்க ஊத்திடுங்க. செடிகள் புதர்கள் இருந்தால் அங்கேயும் அந்த தண்ணீர் மற்றும் அரிசியை நீங்க ஊற்றலாம். ஏலக்காயையும் நீங்க சேர்த்து கொட்டிடுங்க. அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ல அல்லது கவர்ல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். அந்த நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அதற்கு பண ஈர்ப்பு ஆற்றல் பெருகி இருக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்த முக்கியமான இன்னொரு தகவல், சில பணவசிய பொருட்கள் மற்றும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய தாந்திரிக பொருட்களை பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் கேட்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் மாலையை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலையை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த மாலைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கருங்காலி உட்பட இந்த பணவசிய பொருட்களை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். கருங்காலி மாலைக்கு மட்டும் 108 முறை வாராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது, வியாபாரத்தில் விருத்தியை தருவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு ஜோதிட குறிப்பிலும் இந்த ராசி அல்லது நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஏறு சிங்கி கட்டை. இந்த ஏறு சிங்கி பார்த்தோம்னா நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் உடையது. தினமுமே ஒரு 5 நிமிஷம் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில பிடிச்சிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. உடனடியாக அது நிறைவேறும். மேலும் இந்த ஏறு சிங்கி கட்டை வீட்டில் இருந்தாலே அது எல்லா விதமான ஏற்றங்களையும் கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த கட்டைகளை நம்ம எடுக்கிறோம். 10 நிமிஷம் இந்த கட்டையை நீங்க கையில பிடிச்சிட்டு இருந்தாலே அதனுடைய வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம். இதை தாண்டி இந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். சோ இதனுடைய ஆற்றல் இன்னமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக நீங்க பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீண்ட இழுபறியாக அந்த காரியம் முடியும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது எடுத்த காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக கோமதி சக்கரம். உங்க எல்லாருக்குமே தெரியும், 16 எண்ணிக்கையில சிறிய ரக கோமதி சக்கரமும் இருக்குங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ல துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இந்த பொருட்களை பணம் வைக்கும் இடத்துல வச்சாலே போதும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க கல்லா பெட்டியில் கேஷ் பாக்ஸ்ல இதை நம்ம வைக்கும் போது அதீதமான பண ஈர்ப்பை கொடுக்கும். மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல கூட இந்த கோமதி சக்கரத்தை நம்ம வைக்கலாம். அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் லாவா மாலை. மன நிம்மதி மற்றும் மன அமைதியை தரக்கூடியது. அதிகமான கோபம், டென்ஷன் இருக்கிறவங்க இந்த லாவா மாலையை அணிந்தால் அந்த கோபம் தனியும். அதிகமா கோபப்படுறவங்க, டென்ஷன் ஆகிறவங்க இந்த மாலையை நீங்க வாங்கி கொடுங்க. அவர்களுடைய கோபம் கட்டுப்படும், டென்ஷன் குறையும். இந்த லாவா மாலை உடல் குளிர்ச்சியையும் தரும். எரிமலை பிழம்பை தனிய வைத்து செய்யக்கூடியது இந்த லாவா மாலை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலுடைய கான்செப்டே பணவசியம் மற்றும் நினைத்ததை நடத்தக்கூடிய தாந்திரிகங்களை சொல்லிக் கொடுப்பது தாங்க. இந்த பொருட்களை எல்லாம் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு தரமான ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்த பூஜை இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறுதுங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க இப்பவே ஆர்டர் கொடுக்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஹாரோஸ்கோப் அல்லது ஜாதகம்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜ்
சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.